சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கர்த்தர் தாமே விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, 2-3வது முறை வர்றேன்னு நினைக்கிறேங்க. 3வது முறை 4வது முறை வர்றேன்னு நினைக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த வேதன் பை அவங்களுக்கும் சொன்னபடி என்னோடய உறவினர் தான். எங்கள் ஊருக்கும் அவருக்கும் 2 கிலோமீட்டர் கூட இல்லை, 2 கிலோமீட்டர் கூட இல்லை. நன்றி செலுத்துகிறேன். தம்பி அனீஷுக்காக, அண்ணாச்சி செல்வராஜ் அண்ணாச்சிக்காக, ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்தி இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு நம்மளை ஆஸ்வதிக்கப் போகிறார். தலையில் தாழ்த்தி ஆண்டவரை பார்க்கலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக மாற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எந்த நேக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரனின்று எழுதும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரனின்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
உமக்கு தந்தேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடையனை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. அடையை மறைத்து வெளிப்படுங்க. இப்படி வேதன் பாக்கியாக, குடும்பத்திற்காக, ஒரு ஊழியங்களுக்காக, திருச்சபை பிள்ளைகள் ஒருவருக்காக, செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தில் ஒவ்வொரு விசேஷத்தை கடவுளை காத்துக்கொள்ளுங்கப்பா. வழியெடுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன். ஐயா சொன்னபடி அவன் லேச கிட்டி தான், ஆனால் செயல்பட முடியல. எனக்கு கொடூரமான மக்கள், இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நான் எந்த தொட்டுக்கும் யார் தொட்டுக்கும் ஆசைப்பட்டு வரல. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும், ஆண்டு சாட்சியம் கட்டப்படணும், இந்த ஒரே பாரம்தான். நேற்று மட்டும் 3 கூட்டங்கள், காலையில், மத்தியானம், நைட்டு முடிச்சுட்டு 1 மணிக்கு தாங்க வந்து சேர்ந்தோம் வள்ளியூருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு மத்தியானம் சுரண்டைக்கு போயிட்டு இரவில் மதுரையில் வியாபார சங்க மீட்டிங். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, ஆண்டவர் அறியாத மக்கள். அவங்க கேட்டுக்கொண்டு அப்படி தான் ஒரு நல்ல விரிவான செய்தி தாங்க, நல்ல இனிமையான பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் நம்ம தாகம், சுவிசேஷ பாரம்தான். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு போவதில்லை. யாரும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் கேட்காரு. உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தேனே, உனக்காக இத்தனை பாடுகளையும் பட்டேனே, நீ எனக்கு என்ன செய்தாய் ஆண்டவர் கேட்க ஒரே கேள்வி அதுதான். இதுக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக வாழணும். ஒன்றும் இல்லாமல் உலகத்தில் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம். அதை மனசு நினைக்கணும். சில பேர் பாருங்கள், பெருமை பெருமை, நாங்கள் காரியங்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். மிஷ் ஐயா சொன்ன மாதிரி பங்களாச்சுரண்ட எங்கள் ஊரில் பேரனூருக்கு ஒரு மிஷினரி வந்தார். 1815 வருஷம் வந்தார். 36 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. ஜெர்மன் தேசத்தும் வந்திருக்கிறாரு. அவர் ஜெர்மன் தேசத்தில் வாழ்ந்திருப்பார்னா 98 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இங்கே வந்து தாங்க முடியாமல் 36 வயசில் 3 பிள்ளைகளோட மனைவி இழந்து, எல்லாத்தையும் இழந்து, ஜெர்மனில் மைத்தமரெலாம் கூப்பிட்டாங்க. ஜெர்மனுக்கு வந்திருப்பான்னு சொன்னார். இவர் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலைன்னா, இந்த ஜனங்கள் அழிவை பார்க்க முடியலை, இந்த ஜனங்களுக்கு அந்த பரிதவிக்கிறேன் அப்படி சொன்னார். அது மாத்திரமில்லை, பேரன்புருக்கு மிஷினரியால் ஒரு ஸ்கூலே உருவாக்கப்பட்டது. அந்த கிரவுண்டு முழுதும் முழங்காலே நடப்பாராம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்க, நீ மெய்யான ரட்சகரை அறிந்து கொள்ள கிருபை தாங்கன்னு கேட்பாராம். இன்றைக்கி அந்த தாகமுள்ள மக்கள் இல்லை, எப்படியோ வாழ்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை, பேரு புகழுக்காக. இது வாழ்க்கை இல்லை. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி எத்தனையோ படுற மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்குறோம், எத்தனையோ மக்கள் படுற வேதனையை பார்க்குறோம். நீ உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். வேதத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது ஒரு சுனேமியால் சொல்லுவா அந்த புருஷனை பார்த்து, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து, இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன், எப்போ வேணாலும் வீட்டில் தங்கட்டும், ஒரு மேசையை வைப்போம், நாற்காலி வைப்போம், குத்துருக வைப்போம்னு சொல்லி பரிசுத்தவான் என்று காணுகிறேன்னு சொல்லுவாள். அப்படி பரிசுத்தவான் ஊழியங்கள் இல்லை, மாய்மால ஊழியங்கள், ஏமாற்று ஊழியங்கள், ஊரை ஏமாத்துற ஊழியங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மனுஷன். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை மனுஷன் வாழணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உலகத்தில் யாருமே உண்மையான கிடையாது ஆண்டவரை தவிர. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்னிலே பாவம் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். ஒருத்தரும் கேட்கலை, எந்த தலைவரும் கேட்கலை, எந்த அவதாரம் கேட்கலை, ஆண்டவர் மட்டும் தான் கேட்டார். அப்படிப்பட்ட இன்றைக்கி நம்மெல்லாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவர் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தோம், அறியாமல் இருந்த காலங்களே தேவன் நினையாமல் இருந்தார் சொல்லி எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வாழ்க்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் அறிந்த பின்பு, சாட்சியாய் வாழ்ந்த பின்பு, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
அவனும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நிறைய குடும்பங்கள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கடவுளுக்கு பிரியமல்லாத காரியங்கள், ஆண்டவர் தேடாத காரியங்கள், ஆண்டவர் முன்வைத்து வாழக்கூடிய ஊழியங்கள் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்படும் சொல்கிறார். ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் முன்வைத்து வாழணும். ஐயா சொன்னாங்க 25 திருமணம் நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் எத்தனையோ பேராயங்கள் இருக்குது, 27 பேராயங்கள் மேலே இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக மகிமை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஏன் காரணம் கேட்டால் படிக்காத மனுஷன்தான். நான் 1968 இதே பேரம் ஸ்கூலில் தத்திபதி எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். 500க்கு 245 மார்க் தான். அதிகமான மார்க் 39% தான் மார்க் வாங்கினேன். ஒன்றும் இல்லாத அடிமுட்டாளா, படிக்க வசதி இல்லாமல் யாரும் படிக்க வைக்க வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கமில்லை, ஏசாயா 60:22 வாசிக்கும் போது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தரை ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் வார்த்தையின்படி ஆண்டவர் உயர்த்தினார். அந்த ஆண்டவர் உயர்த்தின காரணத்தினால தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். காலையிலோட நான் எழும்பி அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது நெற்றிக்குன்னு ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர் என்று பேசினார். ஐயா, உங்களை பற்றினாலாம் இவ்வளோ தெளிவாக எழுதுனாங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன் ஒன்றும் செய்ய போகிறதில்லைன்னா, சிலுவையில் சிலுவையில் ஆகார குறமாக தொங்குறாரு. தொங்கிட்டு போய் 2 கள்ளர்கள், ஒரு கள்ளன் சொல்கிறான், நீ தேவகுமாரானால் ஒன்று ரட்சத்துக்கோ, நீ எங்களுக்கு சிலுவையில் இறங்கி வா, எங்களுக்கு ரட்சிக்கணும்னு கேட்டாங்க. அப்போ இன்னொருகளை சொன்னால், நாம் நியாயமாக தண்டிக்கப்படுறோம், நான் செய்த குற்றங்களுக்கு தண்டிக்கப்படுறோம், இவர் தகாத ஒன்று செய்யலையே சொல்லிட்டு சொல்கிறான், ஆண்டவர் நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் அப்படின்னா. இதைத்தான் சொன்னேன் அவர்கிட்ட. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் தம்பி. விதத்தில் வாசிக்கிறோம், கொலைசீர் 3:25 வாசிக்கும் போது அநியாயம் செய்கிறவன் அதுக்கேற்ற பலனை அடைவான். அவ்வளோதான். உன் பாதி கரெக்டாக செய்ய, அவ்வளோதான். நம் பாதி எனக்கு மனசாட்சி இருக்குது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னு வாசம் இருக்குது, யாருக்காச்சும் நம்ம எடுக்கலை. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்லுவார்ல, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கையிலே வேலை செஞ்சது, வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது பாக்கியம். இதுதான் வாழ்க்கை. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தோம், சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்தோம், தரித்திரமாக வாழ்ந்தோம். யாராவது இட்லி கொடுப்பாங்களான்னு நினச்சி கேட்டோம், ஒரு இட்லி கொடுத்தா பாக்கெட்டு சாப்பிட்டோம், அப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். நல்ல ஆகாரமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வைத்திருக்கிறாரு. அதனால் ஒரு குறவில்லை தம்பி. ஒன்றுமே நீங்கள் தவறெல்லாம் எழுதாதீங்க. பாவம், அவங்கெல்லாம் பாவம். அநியாயத்துக்கிற பலன் அடைவாங்க. அதுக்கேற்ற நம்ம நினைக்கக்கூடாது, ஆண்டவர் பார்த்து கொள்வார். முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே, முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே, ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே.
துன்ப பெருக்கிலே சொந்திடாதே, நண்பர் அறியாமல் வந்திடாரே. துன்ப பெருக்கிலே சொந்திடாதே, நண்பர் அறியாமல் வந்திடாரே. கள்விழி போலான் பாதுகாப்பேன் என்றனரே. கள்விழி போலான் பாதுகாப்பேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும், வியாகுலம் உன்னை விரட்டிடேனும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும், வியாகுலம் உன்னை விரட்டிடேனும். ஆனேசரதில் இன்ப சத்தம் ஈந்திடுவார். ஆனேசரதின் இன்ப சத்தம் ஈந்திடுவார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. இதுதான் வாழ்க்கையா? 4 நாளைக்கு முன்னால் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு யூடியூப் பார்த்துட்டு என் மனைவி மகள்லாம் அழுதாங்க. உங்களுக்கு எதுக்குப்பா அந்த வேலை? யாரோ சர்ச்சை கட்டுறாங்க, கட்டலை, எங்கேயாவது பண்ணுறாங்க, பண்ணலை, நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதானே? கொடூரமான இவ்வளோ வார்த்தையை போடுறாங்க, தூஷணமான வார்த்தையெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. சொன்னேன், லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது மனுஷன் திராட்சை தோட்டம் வச்சுருந்தான். திராட்சை தோட்டம் நடுவே ஒரு அத்தி மரத்தை வச்சுருந்தான். எஜமான் சொன்னான், வேலைக்காரனை கூப்பிட்டப்பா, நடுவே இந்த அத்தி மரம் இருக்குப்பா, ஒரு கனியும் கொடுக்கல, ஏன்டா 3 வருஷமாக கெடுக்குது, 3 வருஷமாக கெடுத்துக்கிட்டு இருக்குது, அதை வெட்டி போடுறான்னு சொன்னான். இன்றைக்கி எத்தனை பேர் 3 வருஷம் சரி 4 வருஷம் சரி கனி கொடுக்கவங்கள இல்லை, கனி கொடுக்க மாதிரி இல்லை. அரசியல் திருச்சபை வளர்ந்தானே வளரட்டானே, நம்மளுடைய பகட்டு வாழ்க்கை, நம்முடைய போலியான வாழ்க்கை வளரணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. எஜமான் சொன்னபடி ஒருவேளை ஆண்டவரே வெட்டி போட்டானே என்னெல்லாம் ஆகும். அப்படிப்பட்ட காரியத்திலும் ஆகக்கூடாது. கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா
சாட்சியுள்ள பிள்ளைகளே, ஒரு நாள் வாழ்ந்தாலும் மகிமையான வாழ்க்கை வாழணும். ஒரு நாள் வாழ்ந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். வாகக்குளம், சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகக்குளம், ராக்லண்ட் மிஷனரி 1824 வருஷத்தில் அங்கே வந்து 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். 3 ஏக்கர் நிலம் 1860 ரூபாய்க்கு பிரம்மாண்டமான சர்ச்சை ஒன்று கட்டியிருக்காரு. சர்ச்சை கட்டி கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே ஒரு குருவானை எடுத்து சொன்னாங்க, ஐயா இந்த வழியாக நிறைய பேர் சாத்தூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஐயா, அறியாமல் போய்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் ரட்சிக்கப்படணும், இவங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும், இவங்க மகிமைப்படணும் ஐயா. ஒரு ஆலயம் கட்டணும் ஐயா, ஒரு கோபுரம் கட்டணும்னு சொன்னார். அதை மனசில் வச்சு ஆலயம், கோபுரம், பேசனேஜ் எல்லாம் கட்டி பிரம்மாண்டமான ஆலயம், மகிமை செலுத்தக்கூடிய ஆலயம் கட்டி தேவனுடைய மகிமையாக இந்த ஆலயத்தை போல் எவ்வளவு பிரமாணமான செய்ய முடியுமோ கடவுளுக்காக செய்து வாழ்ந்து ஒரு வாழ்க்கை தான். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. இதை மனதில் வைத்து ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நம்ம பேர் ஜீவத்தில் எழுதப்படும். அதுதான் ஒன்று, ஜீவத்தில் நம்ம பேர் எழுதப்படும். பழனியில் ஒரு தடவை ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டப்படும் போது அங்கே போதகர் சொன்னார், ஐயா நான் இரவு நான் தூங்கும்போது பார்த்தேன், பரலோகத்தில் நீங்கள் ட்ரெஸராக ஆண்டவரோட பொக்கிஷராக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். அந்த ஆலயத்தை பார்த்து அதே போல் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்க்கும்போது, இந்த மாளிகையை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவா எல்லோயும் ஆராதனை உமக்கே. எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. இவ்வளோ பெரிய ஆலயத்தில் உங்களை எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா? நானே உள்ளே வந்தோடனே எனக்கு பிரமிச்சு போச்சு. என்ன பிரமாண்டமான ஆலயம். என்ன கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை வந்து 5 நிமிஷம் உட்காந்து 4:30 பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டுனா போதும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, தானியேல் 3:10 வாசிக்கும் போது எவ்வளவோ நெருக்கடியான நேரத்தில், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையில் தானியேல் வந்து பலகணிக்கு நேராக வானத்தை பண்ணாந்து பார்த்து இந்த 3 விடும் ஜெபம் பண்ணினான்ல. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும். ஒரு சினாடு எலெக்ஷன் நடந்தது. எனக்கெல்லாம் ரொம்ப வேதனை. என்னடா செய்ய போகிறோம்? திருமண்டலங்கள் சீரெல்லாம் போயிடுதே, என்ன செய்யறது? ஒரு தேவ மனுஷன் வரணும். பாரத்தோட ஜெபம் பண்ணா. உங்கள் ஊரில் இந்திராணி அக்கா சாடு மெம்பர்
ரொம்ப உதவி செஞ்சாங்க. நிறைய பேர் 2 நாள் தூக்கம் இல்லாமல் காத்திருந்து தேவ சித்தப்படி ஒரு நல்ல மாட்டை நாட்டு கொடுத்தார்ல. அதுமாதிரி பாரத்தை ஜெபிக்கும் போது குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன வேதனை இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாருடைய வேதனையை பார்த்த கர்த்தர் உன் வேதனையை பார்க்க மாட்டாரா? அன்னாளின் கண்ணீர் பார்த்தார்ல ஆண்டவர். எத்தனை வருஷம் குழந்தை இல்லை அன்னாளுக்கு. ஏல்கானா 2 மனைவி, முதல் மனைவி பின்னினாள், 10 பிள்ளைகள். அன்னாள் குழந்தை இல்லை, வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கால. எத்தனையோ நாட்கள் அழுதா கிடைக்கல. ஆனால் ஏல்கான சொன்னால் 10 பிள்ளைகளை பார்க்க நீ அதிகமல்லவா, அது அழாதுன்னு சொன்னா. ஆனால் கேட்கலவா. ஆனால் என்ன செய்தா, இப்படி தேவாலயத்துக்கு வந்தா. தேவாலயத்தை நெடுமுழங்கால் நின்று கண்ணீரோடு அழுதா. பிரதான ஆசிரியர் ஏலி 98 வயசு நிரம்பிய தாத்தா உட்காந்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, உன் குடியை அவனுக்கு விளக்கு, எந்த மட்டும் விரித்திருப்பான்னு சொல்கிறாரு. ஒரே வார்த்தை சொல்கிறா, ஐயா நான் வேசியின் மகள் அல்ல ஐயா, மனக்கிளச ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறா. அவன் சொன்ன ஒரே வார்த்தை 1 சாமுவேல் 1:17 நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்காக கடவுள் சொன்னான். அதே போல் நீ என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, ஆலயத்தில் தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவரை கைவிடவே மாட்டார். மூக்கு பெரியல ஒரு ஐயா குடிச்சு வெறிச்சு ரொம்ப வேதனையோடு வாழ்ந்திருக்கார். ஒரு மகா மனைவி ரொம்ப துன்புறுத்திட்டார். அந்த அம்மாவுக்கு தாங்க முடியலை. அப்படி அடி வாங்கி உடம்பெல்லாம் இழைச்சி அப்படி இறந்து போயிட்டாங்க. இறந்த பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, மனைவி அன்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி. திடீர்னு சொல்லி அவருக்கு இடுப்பு கீழே செயல்படலை. ஒன்றுமே புரியலை. வாலிப மகள், அவளை இப்படி கரையேற்றுறது. மனைவி வீணா பழி சுமத்தி அடிச்சிட்டமே, தாங்க முடியலை, நடக்க முடியலை. இரவு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. தெருவில் அப்படியே 2 கையை வச்சு தவண்டு இழுந்து ஆலயத்துக்கு வந்துட்டார். ஆலயத்தில் 12 மணிக்கு இரவு கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுது எப்படி எதிர்பார்ப்பாருங்க. அவர் இருதயம் நொறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனோடு வாழ்ந்தார். என் மனைவியை அப்படி கொடூரப்படுத்திட்டேனே, என் மகள் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுமோ, என்னால் தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி கதறி விழுந்தார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர்.
ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு வள்ளும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு வள்ளும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை, ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அவர் கேட்ட ஒரே கேள்வி, 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் மனுஷன் படுத்திருந்தான். யோவான் 5 வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசனர்களே ஒரு குளம் இருக்குது, 5 மண்டபங்கள் உண்டு. எப்படிப்பட்ட நோய் உள்ளவனா அந்த குளம் கலக்கப்படும் போது முதலாவது இறங்க சோகமடைவான். ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான்.
குழக்கம் கலக்கப்படும் யாரும் இறங்கிடுறாங்க. அவனுக்கு இறங்க முடியல. ஆண்டவர் வெளியே வராரு. வந்தவர் கேட்காரு, சுகமாக விரும்புகிறையான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா இது 30 வருஷம் இது ஐயா படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி படுக்கை எடுத்துக்கணும் நினச்சனால. அதே போல தான் ஆண்டவர் நீ இன்று இங்கே வந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டார். ஒரே வார்த்தை, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டார், அவளை அறிக்கை செய்து விட்டுக்கிறோம் இரக்கம் பெறுவார். அதே போல் விடுதலை பெற்று வந்தார் ஐயா. அன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, யோவான் 1:18 வாசிக்கும் போது மரித்தேன் இதோ சதா காலையிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கார். நீ பலவிதமான போராட்டத்தில் வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். உன்னை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு, உன்னை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. அவர் தான் இயேசு. மற்றவங்களை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, ஒருத்தரையும் பார்க்க ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள். வேதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. நேற்றையோ குடும்பங்களில் பிரச்சனை, வேதனை, கண்ணீர், கஷ்டம், சொல்ல முடியாது, தாங்க முடியாத வேதனை, சொல்ல முடியாத சூழ்நிலை. நேற்று நான் சேர்மதி பாஸ்டேட்டில் கூனியூரில் ஒரு பாசிட்டிவ் பிரிவில் பேசிக்கிருந்தேன். ஆழ்வாக்குறிச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அழுகையை பார்க்கணும், அப்படி ஒரு அழுகை இயக்கம். காரணம் கேட்டால் ஒரு சர்வீஸ் நடத்திருக்காங்க, வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல எதிர்ப்புகள், பல கஷ்டங்கள், ஆத்மா அழிந்து போதால் தாங்க முடியலை. எத்தனையோ பேருக்கு இறக்கமே இல்லை. அழுது என்று கேட்டாங்க, ஐயா ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, ஒரு தரிசனமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. தாங்க முடியலை, அந்த அம்மாவை தாங்கவே முடியலை. நாளாவதுக்கு சொன்னேன், நானும் உங்களை போல் கஷ்டப்பட்ட மனுஷன்தான், வேதனை அனுபவித்த மனுஷன்தாம்மா. இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை தருவான்னு சொல்லி அவர் சில காரியங்கள் செய்துட்டு கடந்து வந்தேன். நிறைய பேர் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறதில்லை. வேதத்தில் வாசியம் எரேமியா 48:10 வாசி பேசினா, கர்த்தருடைய வேலையை அசதியை செய்தவன் சபிக்கப்பட்டவன். அசதியை செய்யக்கூடிய மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சபிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், ஓசியா 8:12 வாசிக்கும் போது, என் வேதத்தின் மகத்தில் எண்ணி கொடுத்தேன், அந்நிய காரியமாக எண்ணினாங்க. இன்றைக்கி அந்நிய காரியமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெறும் பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை தான். நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் நான் ஆண்டு கேட்பேன், ஆண்டவரே என்றைக்கு உங்கள் மனம் திரும்ப போகிறாங்க, என்றைக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ போகிறாங்க, என்றைக்கு ஒரு பாடுபட்ட வாழ்க்கை வாழ போகிறாங்க. வருஷம் வேணும், பானம் வேணும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தீர்மாருக்கு மனசாப்படாமல் ஆண்டவர் நினைவுப்பட கண்ணீர் விட்டு அழுதார்ல, புத்தி கட்டு தீக்க சியோனாவின் மூலமாக. ஆனால் அவன் மறந்துட்டான், ஆண்டவர் மறக்கலை. யோனாவுக்கு ஒரு பானத்தை கற்றுக் கொடுத்தாரு. மீன் வாயில் போனான், வெளியே வந்தான். அந்த மீன் வெயிட் 130 டன்னா. மீனோட வெயிட் 130, வரலாறு சொல்லுது. நெட்டில் போய் பாருங்கள், 130 டன்னா. 1,30,000 கிலோ மீன். அந்த மீனில் வெயிட்டு 25 கிலோமீட்டருக்குள்ளே தான் கடலில் வாழ முடியும், ஆழமான பகுதியில் தான். ஆனால் ஆண்டு கொடுத்த வார்த்தையின்படி யோனா விழுங்கி மீண்டும் கரையில் கொண்டு வந்து கரெக்டாக சேஃப்டியாக ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுச்சு. அது மீனுக்கு இருந்த பாரணமட்டை இல்லை, அறியாத மிருகத்துக்கு இருந்த பாரணமட்டை இல்லை. எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டருக்கு யோனாவுக்கு ஒரு பாடம் கொடுத்தார்ல. நீழ்பட்டணம் 3 நாள் பிரயாண தூரம். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சுவிசேஷம் அறிவித்தான், மனம் திரும்பிட்டாங்க. 8 ஊற்றி சாம்பல் உட்காந்தாங்க. ராஜா கேட்டான், என்னடா சூழ்நிலை கேட்டான். அழிய போகுது, நீழ்பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே அவனும் மனம் இறங்கினான். 8 ஊற்றி சாம்பல் உட்காந்தான். ஆண்டு நீழ்பட்டணம் அழிக்கலை. உடனே அவனுக்கு ஆத்திரம். ஆண்டவர் அழிப்பாரே நினைக்கிறேன், அழிக்கலைன்னு சொல்லிட்டு போய் சோர்வாக உட்காந்துருக்கான். ஊருக்கு கிழக்க போய் உட்காந்துருக்கும் போது குடிசை போட்டு உட்காந்துருக்கும் போது ஆமணை செடிக்கு வளர்ந்துருக்கு. ஆமணை செடி நிலையில் ரொம்ப உல்லாசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆண்டவர் பூச்சியை கட்டளையிடுறாரு. பூச்சியை கட்டளையிட்டு ஆமணை செடியை அரிச்சு போட்டுருச்சுல்ல. அரிச்சு போட்ட உடனே உஷ்டமான காற்று வருது. தாங்க முடியலை. அவன் சாம்பை விரும்புதான், செத்து போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் தோன்றி ஒரு நாள் அழிந்த ஆமனாக்கு நீ வருத்தப்படுறிய, நீ பிரயாசப்படலை, நீ வருத்தப்படலை, நீ கஷ்டப்படலை.
ஆனால் உருவாக்குறான். இன்னைக்கு அநேக பேர் அப்படித்தான், தானாக வந்த பதவி தான், கஷ்டப்படலை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி திருச்சபை அழிக்க காட்சியை பார்க்கும்போது வேதனை வேதனை. ஆனால் சாபம் வீட்டு வாசப்படிப்படுத்துட்டு வேறு எங்கேயும் போகாது. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வானா, திருமணம் அழிவதை பார்த்து கொள்ளாமல் வாழ்வையானா, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். பட்சிக்கிற அக்னி சும்மாவே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட இன்னும் அழிஞ்சுதான் போகணும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்வாயானா, அத்திமரத்தை எப்படி ஆண்டவர் வெட்டி போட சொன்னாரோ, 3 வருஷமாக பலன் இல்லாமல் போச்சு, அது வெட்டி போடுறான்னு சொன்னாரோ, அப்படிப்பட்ட காலங்கள் வரும். அதுக்கு முன்னாடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழு, தேவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, அப்படி கேட்க காரியம் மனம் திரும்பு. ரொம்ப வேதனையா, ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. யோரபியாமும் சில ஜனங்களுக்கு எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க. ஆண்டு 12 கோத்திரத்தை 10 கோத்திரத்தை பிடிச்சி யோரேமன் ஒரு ராஜா கொடுக்குறான். அவன் 10 கோத்திரத்தை வாங்கிட்டு 1 ராஜாக்கள் 13, 12, 13 வாசின்னு தெரியும். துரோகம் பண்ணுறான். துரோகம் பண்ண உடனே ரொம்ப துரோகம் பண்ண ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில் ஒரு காரியத்தை கட்டளையிடுறான். அவனுக்கு ஒரே மகன் அபியான ஒரு மகன் செத்து வியாதியில் கிடைக்கான். வியாதியில் கிடைச்சப்போ தான் புத்தி வருது. புத்தி வந்து ஆண்டவர் நினச்சி பார்க்க மனைவியை கூப்பிட்டு சொல்கிறான், நான் திக்கதரிசியா அகியான ஒரு திக்கதரிசி இந்த இடத்துல இருக்கார், சீலோவில் இருக்கார், அவர்கிட்ட போ, என் மகன் பிழைப்பாங்கிறத அவன் சொல்லுவான், பிழைக்கானா செத்துவான்னு சொல்லுவான், நீ போகும்போது வேஷம் மாறி போ. அப்படி இன்றைக்கி வேஷம் மாற மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஊருக்கு தகுந்த வேஷம், மாய்மால தோத்திரம், மாய்மால சிரிப்பு, வேஷம்தான். மனுஷன் வாழ்கிறதே வேஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி தான் போகிறா. மனைவி தீர்க்கதரிசிய ஐயாவை தேடி போகிறா. தேடி போது ஆண்டவர் அவனை ஐயா வயதான காலத்தில் கண்கள் மங்கி அப்படியே உட்காந்துருக்கா. இவன் போகிறா. போகும்போது அவன் நடையின் சத்தத்தை பார்க்க ஆண்டவர் முந்தினாலே சொல்லிட்டார் கூப்பிட்டு, இப்படி ஒரு வேஷக்காரன் வாரா, வேஷக்காரன் மட்டும் அனுப்புகிறா, இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. அதே மாதிரி அவன் சொல்கிறான், எருபியான் மனைவியே உள்ளே வா, உன்னை ஏன் அந்நியஸ்திரியை காட்டுற, நீ உள்ள வா, எல்லா காரியத்தையும் வெளிப்படைய சொல்லி மகிழ்ச்சத்து தான் போவான்ட்டார் ஒரே வார்த்தையில். இன்றைக்கி வேஷமாக வாழலாம், உலகத்தை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. திருச்சபை ஏற்றலாம், அவனோட சன்னிதானத்தை ஏற்ற முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்திய 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்க எஜமானோட போகிறாரு. கணக்கு கேட்க எஜமானோட போகிறாரு. 30 வெள்ளிக்காசுக்கு வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்திய 26:15 வாசிக்கும் போது அவரே உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்க. வாழ முடிஞ்சது அவனுக்கு. தேவாலயத்தை விட்டு எறிதான், குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி நான் விட்டு எறிஞ்சிட்டான். பிரதமர் பிரசேரி சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓம்பாடுறான்றாங்க. தேவாலயத்தை விட்டு எறிஞ்சு நாண்டு கொண்டு வச்சத்தான். இதுதான் நிலைமை. அப்படி நிலைமைக்கு வரும்பனால நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நம்மளை தகுதிப்படுத்தணும். தேவனுக்கு பிரியமான வாழணும், தம் பாவத்தை அறிக்கையிடணும், உண்மையாக வாழணும். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நீ வாழ்வாய். திருச்சபை கட்டுவதற்கு நீ ஆதாரமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை மிருகம் தான் வாழுது. நம்ம மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவன் சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். அப்படிப்பட்ட கிருபை தரணும். இந்த ஆலயங்கள் எல்லா தடைகள் நீக்கப்பட்டு, தடைகள் நீக்கிற முன்பாக கடந்து போகணும். வார்த்தையின்படி எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு பிரகாசமாய் மாறணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தந்து இன்னும் அநேக மக்கள் எலியாதி காலத்தில் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கும் போது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எப்படி மக்கள் சொன்னாங்களோ அப்படிப்பட்ட காலங்கள் நெருங்கணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். நான் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அதே இடத்துல வருத்தப்படுவேன். இன்றைக்கி மனுஷன் 2 தீமோத்தேயு 3 வாசிக்கும், மனுஷன் கடைசி கால கொடிய காலங்கள் வந்து எண்ணுவாயாக. மனுஷன் தற்புரையாயும் பணப்பிரியராயும் வீம்புக்காராயும் தேவான்பை மறுதளிக்கிறவளையும் தேவ பக்தி வேசத்தை தடுத்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட விட்டு விலகுன்னு விதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா, நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரைங்களோடு கொடுக்கிற ராஜான்னு கேட்கலாமா?
கரைங்களோடு கூட ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தருனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருனை ஆஸ்வதிக்க காட்டு வியாதி ஒன்று நீக்குவேன்னு சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் வியாதி இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கேன்சர், எத்தனை லங்ஸ் ஃபெயிலியர், பிரஸ்ட் கேன்சர், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ விதமான இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? என் தரித்திரத்தையும் மாற்றின தரித்திரம் உங்கள் தரித்திரத்தை மாற்ற மாட்டாரா? சாப்பாட்டுக்கே வழியிருந்தவன் எனக்கு ஒன்றுமே இல்லாத தரித்திரத்தையும் கேள்விட்ட மனுஷனாய் செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த மனுஷனை என்னை உயர்த்தின தெய்வம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். ஆண்டவர் கேட்கலாமா? கேளுங்க, ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, குடும்பங்கள் கஷ்டங்கள் மாறட்ட ஐயா, தரித்திரங்கள் மாறட்ட ஐயா. நீ அனைவரும் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டி சொன்னீங்களே, அந்த வார்த்தை எங்கே? எலிசா கேட்டான்ல, எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே கேட்டான்ல. அதே போல ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். அந்த கிருபையை நினைச்சு ஆண்டவர் கேட்கலாமா? ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதில்லை, தூங்குறதுமில்லை. கர்த்தரின் கண்கள் உலகமெங்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது, உலகமெங்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் என்ன பாவம் பண்ணாலும், என்ன அக்கிரம் பண்ணாலும் ஆண்டு வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். ஆண்டு கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க ராஜா, எங்களோடு கூட இருங்க, நீங்க போதும் ராஜா, நீங்க போதும் கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். பதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்புவரே, மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்புவரே, தூயாவி திருவார் தூயோனாய் மாற்றிடுவார், தூயாவி திருவார் தூயோனாய் மாற்றிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, காலை விளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. திருச்சபைக்கு வரும் அப்பா, ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதற்கு பலத்தை கீழ் அடங்குங்கள். அவள் விசாரிக்கிற அவனுடைய கவலையெல்லாம் வைத்து சொன்ன தெய்வம் ஏற்ற காலத்தில் எல்லாம் தள்ளி நீக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் சொல்லத்தக்கதாக திருச்சபை ஆஸ்வதிக்கப்பட கிருபைத்தாங்க. வேதன் பையாக்காக, அன்பு அம்மாவுக்காக, தம்பி கேட்டிஸ் தம்பிக்காக, திருச்சபை ஊழியர்கள், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கே ஒவ்வொருவருக்கும் நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஒரு விஷயம் திருச்சபையை கண்ணோக்கி பாருங்க, திருமணத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அழிவதும் சுத்தமல்லி யாரும் அழிக்க முடியாதப்பா. நீ ரத்தம் செய்து சம்பாதிச்ச திருச்சபை மனதிலே வைத்து வாழ கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜீங்க நல்ல பிதாவே, ஆமேன்.